காயத்ரி மேடம் அத பார்த்துட்டு, "இப்ப நீங்க அத எடுங்க, எடுங்கன்னு" கத்துறாங்க. உடனே டக்குன்னு விஜயாவும் உள்ளேருந்து அமௌண்ட் வந்து எடுத்துடுறாங்க. காயத்ரி மேடம் வந்து அதுக்கப்புறம் பேசுறாங்க. "நீங்க இப்படி பண்ணதுக்கு வேலைக்கு நான் என்ன பண்ணலான்னு தெரியுமா? எங்களோட அசோசியேஷன் வந்து ரொம்ப நேர்மையான அசோசியேஷன். ஆனா நீங்க என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க? நான் எனக்கு கூட நீங்க பேசினத வச்சு ஒருவேளை நம்ம தப்பா நெனச்சுட்டோமோ அப்படின்னு நெனச்சேன். ஆனா இப்ப நீங்க பண்ண காரியத்துக்கு கன்ஃபார்மா தெரியும். ரோஹிணி ஒரு நல்ல பொண்ணு. நீங்க தான் தப்பா இருக்கீங்க" அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க வந்து இனிமே இந்த மாரி ஏதாவது பண்ணீங்கன்னா போலீஸ்ல புடிச்சு குடுத்துருவேன்னு காயத்ரி மேடம் அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியில கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதியும் ரவியும் வந்து அவங்க அம்மாவ திட்டுறாங்க. "எதுக்கும்மா ஃபர்ஸ்ட்டு நீங்க இப்படி பணத்தெல்லாம் குடுத்தீங்க? நீங்க பணம் குடுக்க போறீங்கன்னு என்கிட்ட ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தா நான் வேண்டான்னு சொல்லியிருப்பேன்ல." அப்போ ஸ்ருதியும் கன்டின்யூ பண்றாங்க. "ஆன்ட்டி பணம் குடுக்குறதெல்லாம் அஃபென்ஸ். இதுக்கு வந்து உங்கள புடிச்சு ஜெயில்ல கூட போடலாம். எதுக்கு நீங்க இந்த மாரிலாம் பண்றீங்க?" உடனே விஜய் ஆன்ட்டி வந்து பயந்துட்டாங்க. "அப்படியாடா?" அப்படின்ட்டு. "பின்ன என்ன காரியமா பண்ணி வச்சிருக்கீங்க? இப்படி பண்ணா இனிமே வந்து அவனுக்கு எப்படி டிவோர்ஸ் கிடைக்கும்?" அந்த மாரி பேசுறாங்க. ஸோ அடுத்த சீன்ல பார்த்தா வீட்ல வந்துட்டு ரவி வந்து எல்லார்கிட்டயும் சொல்லிடுறாங்க. ஸோ எல்லாருமே என்னன்னா விஜயா புடிச்சு தான் திட்டிட்டுருக்காங்க. "இந்த மாரி காரியம் பண்ணியிருக்கியே" அப்படின்ட்டு அண்ணாமலை அங்கிளும் திட்டுறாங்க. "நீ எப்படி நம்ம வந்து ப்ரூவ் பண்றது? நீயே போய் நம்ம மேல தான் தப்பு இருக்குங்கிற மாரி காமிச்சிட்டியே" அப்படின்ட்டுலாம் அண்ணாமலை அங்கிள் பயங்கரமா திட்டுறாங்க. விஜயாவும் வந்து என்ன "எனக்கு என்னங்க தெரியும்" அப்படின்ட்டு அவங்களும் சொல்றாங்க. அப்போ முத்து சொல்றாங்க, "எப்பவுமே மனோஜ் டேய் நீ கூட தானே போவ. இன்னைக்கு என்ன போகலையா?" அப்படின்னு. "இல்ல அம்மா தான் நீ வர வேண்டாம்" அப்படின்னாங்க. "அப்பன்னா ஏற்கனவே உனக்கு அந்த விஷயம் தெரியும்னா ஃபர்ஸ்ட்டே நீ வந்து அம்மாட்ட பணம் குடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே" அப்படிங்கிறாங்க. மனோஜ் சொல்றாங்க, "இல்ல என்கிட்ட அம்மா பணம் குடுக்க போறேன்னு சொல்லல. இந்த விஷயத்த நான் பேசி முடிச்சுக்கிறேன்னு தான் சொன்னாங்க" அப்படின்ட்டு. முத்து சொல்றாங்க, "நல்ல வேளை நீ போல. நீ போயிருந்த அப்படின்னா, உன்ன புடிச்சு கண்டிப்பா ஜெயில்ல போட்டிருப்பான். அம்மா மட்டும் போனனால ஏதோ திட்டி அனுப்பிட்டாங்க" அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை அங்கிள் வந்து முத்துக்கிட்ட நார்மலா பேசுறாங்க. "முத்து அவங்க கிட்ட நம்ம சொல்லி புரிய வைக்கணும். ரோஹிணி நம்ம ஃபேமிலிக்கு என்னென்ன கஷ்டம் பண்ணியிருக்கா, மனோஜ் எப்படியெல்லாம் ஏமாத்தியிருக்கான்னு நம்ம வந்து சொல்லி புரிய வைக்கணும். இல்லைன்னா கண்டிப்பா இந்த டிவோர்ஸ் கிடைக்காது. இழுத்துட்டு தான் போய்க்கிட்டே இருக்கும்" அப்படின்ட்டோனே ஓகே அப்படின்ட்டு முத்துவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா ரூம்லேருந்து அப்படியே காலியாகிறாங்க. அப்போ விஜயா எந்திரிக்கும்போது கரெக்டாக மனோஜ் வந்து அவங்க கையை பிடிச்சிட்டு, "அம்மா எனக்கு கல்யாணம் ஆயிரும்ல" அப்படின்ட்டு அவங்களோட கவலையை சொல்கிறாங்க. உடனே விஜயா ஆண்டி சொல்கிறாங்க, "கண்டிப்பாக நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்டா. என்னோட கடமையை கண்டிப்பாக நான் முடிப்பேன்" அப்படின்ட்டு சேர்லேருந்து எந்திரிச்சு ரூமுக்கு போகிறாங்க. அடுத்த சீன்ல வந்து மீனாவும் முத்துவும் பெட்ரூமில் பேசிகிட்ருக்குறாங்க. அப்போ இப்படி சொதப்பி வச்சுருக்கானே நீ இதை என்ன பண்ணுறது, நம்ம தான் போய் பேசணும் அந்த மாதிரி பேசிகிட்ருக்குறாங்க. அப்போது மீனா இல்ல சாரி. முத்து தான் ஃபர்ஸ்ட்டு சொல்றாங்க. "நான் வந்து விசாரிச்சேன். அந்த மேடமோட ஹஸ்பண்ட் வந்து பேங்க்ல வந்து ஒர்க் பண்றாங்களாம். ஸோ பெட்டர் நம்ம ஏன் அவங்க கிட்ட போய் பேசக்கூடாது" அப்படின்ட்டு. அப்போ மீனா சொல்றாங்க, "அவங்க சொன்னா கேட்பாங்களா?" அப்படின்ட்டு. அப்போ முத்து "ஆமாமா எந்த பொண்டாட்டி தான் புருஷன் சொன்னத கேட்டுருக்கா." மீனா பார்த்ததும், "இல்ல நீ அப்படி இல்லம்மா" அப்படின்ட்டு சமாளிக்கிறா. அதுக்கப்புறம் மீனா சொல்றாங்க, "இல்ல அது சரியா இருக்கும்னு தோணல" அப்படின்னதும், "சரி ஓகே நீ சொல்றது சரிதான் வேண்டாம்." அப்போ மீனா சொல்றாங்க, "நம்மளே டைரக்ட்டா பேசினா தான் உண்டு." அப்போ முத்து சொல்றாங்க, "இல்ல நம்ம போய் பேசி நீங்க வந்து அந்த மனோஜோட ஃபேமிலி தானே, நீங்க சொல்றத நான் ஏன் நம்பணும்னு" சொல்லிட்டாங்கன்னா, அதுவும் சிக்கல் தான். அப்போ மீனா சொல்றாங்க, "ஓகே பெட்டர் நம்ம வந்து பாதிக்கப்பட்டது உங்க அண்ணா தானே. ஸோ அதனால உங்க அண்ணாவையே நம்ம அங்கே வந்து கூட்டிகிட்டு போய் உங்க அண்ணாவ பேச வைக்கலாம்" அப்படின்னதும் முத்துக்கும், "ஆமாம் இது நல்ல ஐடியா. அவன் தானே பாதிக்கப்பட்டான். அவன் பேசுனா கரெக்டாக இருக்கும்" அப்படிங்கிறாங்க. ஓகே அப்போ நம்ம நாளைக்கு பேசி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னதும் மீனா சொல்கிறாங்க, "வேண்டாம் வீட்டில் வச்சு வேண்டாம். வீட்டில் வச்சு பேசினா உங்கள் அம்மா சொல்லுவாங்க நம்ம ஏதோ உங்கள் அண்ணாவை எதுலேயோ மாட்டிக்கிட போகிறோம்னு சொல்லிடுவாங்க" அப்படின்னதும் முத்து சொல்கிறாங்க, "பரவாயில்லையே எங்கள் அம்மாவை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்கே. ஸோ அதனால் வீட்டில் வச்சு பேசினா கண்டிப்பாக அம்மா அதை தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஷோரூமுக்கு போய் பேசி அங்கே வச்சு அவனை பார்சல் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாம்" அப்படின்ட்டு அந்த சீன் முடியுது. நெக்ஸ்ட்டு சீனில் பார்த்தா அப்படின்னா மீனா வீட்டில் உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்ருக்காங்க. முத்து கரெக்டாக ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டு மீனாட்ட பேசுகிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய எல்லா ஃபேமிலிஸுமே இப்படி தான் ஃபோனை பார்த்துட்டு பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை அப்படின்ட்டோன்னே மீனாவும், "ஆமாம்ல சரி அப்போ என்ன பிளான் வச்சுருக்கீங்க?" அப்படின்னாவும் முத்து வந்து ரூம்குள்ளே போயிட்டு 2 காஃபி 2 மேரி பிஸ்கெட் பாக்கெட் எடுத்துகிட்டு வராங்க. வந்துட்டு அது பேசுகிறாங்க. அவங்க ஜஸ்ட் அதுக்கு பிஸ்கெட்டுக்கு ஒரு ஆட் மாதிரி அது அந்த சீன் வந்து போகுது. ஷோரூம்க்கு முத்துவும் மீனாவும் வந்து பேசுகிறாங்க. அப்போது "எதுக்கு வந்திருக்கீங்கன்ட்டு
சரி, மனோஜ் வந்து கேட்குறாங்க, எங்க அம்மா வீட்டில் ஏதாவது பொருள் வேணும்னா அம்மா சொல்லியிருப்பாங்களே, அப்போ உங்கள் வீட்டுக்கு ஏதாவது வாங்க வந்திருக்கீங்களா? நான் வந்து இங்கே எந்த டிஸ்கவுண்ட்டும் கிடையாது, இங்கே எல்லா பொருளும் ஒரே ரேட்டு தான் அப்படின்னதும் முத்து கேட்குறாங்க, அப்படின்னா அந்த மிக்ஸியோட ரேட்டுக்கு ஒரு டிவி கொடு அப்படிங்கிறாங்க. இன்னும் எல்லாரும் சிரிக்கிறாங்க. உடனே நான் ஒன்றும் அப்படி சொல்லலை, மனோஜ் சொல்கிறாங்க, நான் ஒன்றும் அப்படி சொல்லலை, இங்கே நான் டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்க மாட்டேன், எல்லாருக்கும் ஒரே ரேட்டு தாங்கிறது தான் சொன்னேன் அப்படின்னதும், நாங்கள் ஒன்றும் பொருள்லாம் வாங்க வரல. உடனே மனோஜ் கேட்குறேன், அப்போ எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா, இல்லை காயத்ரி மேடம் பார்த்து பேசுகிறதுக்கு தான், நம்ம வீட்டில் தான் இவ்வளோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குல்ல, அப்பாவுக்கு வந்து நிம்மதி வேணும், ஸோ அதனால தான் உன்னை பார்த்து பேச வந்தேன். அப்போ என்ன பேச போகிறீங்க அப்படின்னா, நீ வா, நீ வந்து காயத்ரி மேடம் கிட்ட பேசு, உன் தரப்பு நியாயத்தை சொல்லு. ஆனால் வந்து மனோஜ் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வரதுக்கு வந்து ரெடியாகவே இல்லை. நான் எதுக்கு வரணும், நான்லாம் வரமாட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லைடா, நீ வந்து பேசினா தான் உன்னை பற்றின நியாயம் தெரியும், அவங்க வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏற்கனவே அந்த மேடம் திட்டிகிட்ருக்காங்க, அவங்கக்கிட்டலாம் நான் வரமாட்டேன், நீங்கள் கெஞ்சுவீங்க, நான் படித்தவன், நான் எதுக்கு வந்து கெஞ்சணும் அப்படின்ட்டு மனோஜ் சொல்கிறான். அப்போ முத்து எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, இல்லைடா நீ வந்து பேசு, நீ வந்து பேசினா தானே அவங்களுக்கு வந்து உன்னை பற்றி தெரியும் அப்படின்னா, அப்படியெல்லாம் நான் வர முடியாது அப்படின்ட்டே சொல்லிடுறாங்க. அப்போ மனோஜ் வந்து சொல்கிறாங்க, ஒரு லேடிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, மீனா சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லைங்க, இந்த மாதிரி அசோசியேஷனில் இருக்கிறவங்க யார் மேலே தப்பு இல்லையோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, நீங்கள் உங்கள் சைடு வந்து பேசுங்க அப்படின்னா வந்து மனோஜ் வந்து முடியவே முடியாது, அப்படின்னா நீங்கள் போய் பேசிக்கிங்க அப்படின்ட்டு அவன் விட்டுடுறான். அவங்க 2 பேரும் ஷோரூம்லேருந்து நடந்து வராங்க. அப்போது மீனா சொல்கிறாங்க, சரி வாங்க நம்மளாவது போய் பேசலாம். அப்போ முத்து சொல்கிறாங்க, இவனுக்காக நம்ம எதுக்கு அலையணும், நம்மளாம் ஒன்றும் போக வேண்டாம். மீனா சொல்கிறாங்க, இல்லை அப்பா மாமாக்காகவாவது நம்ம போய் பேசலாம் அப்படின்னதும் முத்து வந்து சரின்ட்டு யோசிக்கிறாங்க. அடுத்த சீனில் முத்துவும் மீனாவும் வந்து காயத்ரி மேடம் ஆஃபீஸ்க்கே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆஃபீஸ்க்குள்ளாடி பார்த்தோம் அப்படின்னா 3 லேடிஸ் இருந்துட்டு அவங்களோட பிரச்சனையெல்லாம் பேசிகிட்ருக்காங்க. அது காயத்ரி மேடம் வந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போ சடனாக ஒரு பெரியவர் வந்து அவங்க சைடில் ஏதோ சொல்ல வராங்க. உடனே ஆனால் காயத்ரி மேடம் வந்து அதை கேட்கவே இல்லை. நீங்கள் யார் முதல்ல, நீங்கள் எதுக்கு வந்து பேசுகிறீங்க, நீங்கள் வெளியில் போங்க, சம்மந்தப்பட்டவங்க வந்து பேசட்டும் அப்படின்னு அவங்க வந்து பயங்கரமாக கத்துனதும் முத்து மீனா வந்து பயந்துடுறாங்க. ஓகே, அப்போ நம்ம பேசினா கண்டிப்பாக நம்மளே இதுதான் திட்டுவாங்க, மனோஜ் பேசினா தான் கரெக்டாக இருக்கும், சரி வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு அவங்க கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டில் பார்த்தோன்னா ரவி வந்து மனோஜ் கிட்டே பேசிகிட்ருக்கா, நீ ஏன்டா போகல, முத்தும் மீனாவும் உன்னை கூப்பிட்டாங்கல்ல, பேசியிருக்க வேண்டியதானே அப்படின்னா, மனோஜ் வந்து நான் எதுக்கு போகணும், நான் எதுக்கு போய் அவங்கக்கிட்டலாம் கெஞ்சணும், அந்த மாதிரி பேசிட்டு இவங்க 2 பேரும் கூட சேர்ந்து வந்து சொல்கிறாங்க, ரவி, முத்து, மீனா எல்லாரும் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க, இல்லை உன் சைட் நல்லதை வந்து நீ சொல்லணும், உனக்கு என்ன நடந்ததுங்கிறத நீ சொன்னால் தான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து மனோஜ் வந்து கடைசி வரைக்கும் நான் ஏன் பண்ணணும், நான்லாம் படித்தவன், நான் போய் கெஞ்ச மாட்டேன் அப்படின்னு அவங்க டிசிஷனில் இதாக இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்தோன்னா ஸ்வேதா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு வாங்க நான் அவங்க எல்லார்கிட்டையும் பேசணும் அப்படின்ட்டு எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணிட்டு சொல்கிறாங்க. அந்த மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அவங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதில் ஃபஸ்ட்டு இதே வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க, அப்புறமா ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்களாம். வீட்டு முன்னாடி வந்துட்டு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி என்னென்ன நடந்ததுங்கிறத ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ இதெல்லாம் வந்து யாராவது வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா மானமே போயிடுமே, இவனோட கடை எல்லாமே அப்படியே போயிடுமே அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, உன்னோட தொழிலதிபர் கனவு அவ்வளோதாண்டா அப்படின்ட்டு. மீனா கேட்குறாங்க, அடுத்த ஸ்டெப் என்னது அப்படின்னா, அடுத்து வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு. நீங்கள் மனோஜ் ஷாக் ஆகிற, என்ன போலீஸா அப்படின்ட்டு. ஸோ அதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு எபிசோட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டினியூ வாட்ச் மை சேனல். Like, share and subscribe. Thank you. Bye.